வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. வடநாட்டுக்காரங்களை வதக்கி எடுக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் போற வழியில தனியார் நூல் தொழிற்சாலையில வேலை செய்யற வடமாநில தொழிலாளர்களை ஏத்திட்டு வர வேன்ல படியிலெல்லாம் தொங்கிட்டு வந்தாங்க. என்னப்பான்னு எட்டி பார்த்தா 30 பேர் உட்காந்து வர வேன்ல 50 பேர்த்துக்கு மேல சிலிண்டரு, வாளி, தண்ணி பாட்டிலு, அவ்வளவு ஏங்க. ஊற தண்ணி கேனை முதற்கொண்டு ஏத்திக்கிட்டு ஊரையே ஏத்திட்டு வந்த மாதிரி ஆபத்தான முறையில படியிலையும் தொங்கிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கு தாங்க பதம் பார்க்குறோம். பொது வழியில பேருந்துல இத்தனை பேரை அடைச்சு வைக்கிறவங்க வேலையில கம்பெனிக்குள்ள என்ன எல்லாம் கஷ்டம் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா வடநாட்டு தொழிலாளிங்க எதையும் தாங்கும் இதயம் தாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, வேடசந்தூர் பகுதியில் பல நூல் தொழிற்சாலை இருக்குதுங்க. வட மாநில தொழிலாளர்களும் எக்கச்சக்கமானவங்க வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மனித உரிமை மீறல், கொத்தடிமைத்தனம் எதுவுமே நடக்காம அதிகாரிகள் ஆய்வு செய்கிறாங்களா, இல்லை அத்தனையும் போட்டு மூடி மறைக்கிறாங்களான்னு தெரியல. இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்கிக்க முடியாம வட மாநில தொழிலாளிங்க சில கம்பெனியோட காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வேற இடத்துக்கு தப்பிச்சு போற மாதிரி சூழ்நிலை தாங்க இருக்கு. சரி, ஆளுங்களை ஏத்திட்டு வந்த வண்டி ஊரையே இறக்கிட்டு போயிருச்சு. உள்ள விஷயத்த நாமளும் சொல்லிட்டோம். பார்க்க வேண்டியவங்க பாருங்க, தட்டி கேட்க வேண்டியவங்க கேளுங்க. வடநாட்டுக்காரங்க உழைப்பு நம்ம தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு ரொம்ப முக்கியம் தாங்க.